மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சிலபஸ் வைஸாக வந்து ஜிகே பகுதியில் எந்தெந்த பகுதிகள் முக்கியமோ அதை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச அமைப்புகள், சரிங்களா, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசியை பொறுத்தளவுக்கு எந்த அமைப்பு எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, அதோட தலைமையிடம் எது, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகளில் வந்து ஏதாவது மாநாடுகள் கான்ஃபரன்ஸ் ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா அது தொடர்பாக வந்து கேள்விகள் வந்து தொடர்ந்து நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நமக்கு சிலபஸ்லுமே பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச அமைப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து சர்வதேச அமைப்புகள் அப்படின்னு இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த வீடியோ வந்து ரெண்டு பார்ட்டாக வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய அமைப்புகள் இருக்கிறதுனால நமக்கு ரெண்டு டைப்பாக வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. ஸோ பார்த்துங்க, ஓகேங்களாப்பா. சரி, ஓகே, நம்ம நேரடியா கேள்விக்குள்ள போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப் இன்ஸ்பெக்டர் டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாக விரைவில் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு நடக்க போகுது. ஸோ அதுக்கான கால்ஃபர் வந்து இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ நம்ம கணியன் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா வர டிசம்பர் 8ஆம் தேதி, சரிங்களா, டிசம்பர் 8ஆம் தேதி ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து படிக்கணும், நிறைய பேர் வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து டெஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வர 3 பேர்த்துக்கு 100%, சரிங்களா, 100% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் தராங்க, சரிங்களா. நமக்கு வந்து எஜுகேஷன் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கான ஃபீஸ் எதுவுமே வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ முதல் வர 3 நபர்களுக்கு 100% வந்து கட்டண செலவு தர்றாங்க. ஸோ 8ஆம் தேதி டிசம்பர், அதுக்கு அடுத்தும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அடுத்து வரக்கூடிய 3 பேர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 75%, 50% ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ப்ரோக்ராமை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. 8754754444 நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. இல்லை அப்படின்னா 7845454747, சரிங்களா, இந்த நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க, சரிங்களாப்பா. ஓகே ஓகே அதே மாதிரி ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கோட் டெஸ்ட் நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோட் 1, 2, 3 அப்படின்ட்டு 4, இப்போ 5ஆவது பேஜ் வந்து போய்கிட்டு இருக்குது, சரிங்களா. ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசி கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவையான மாணவர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட கிளாஸஸ் வந்து இருக்குது. ஸோ ஆன்லைன் கிளாஸில் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 7845454747 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள், சரிங்களா. சரி, சரிப்பா. இன்னைக்கு நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி சர்வதேச அமைப்புகள், இந்த சர்வதேச அமைப்புகளில் இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு கேள்வி, அதிகபட்சம் 2 கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எது எது முக்கியமோ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறேன், சரிங்களா. ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து காமன்வெல்த் கண்ட்ரிஸ், காமன்வெல்த் நாடுகள் நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1600க்கு மேலே, சரிங்களா, 1600க்கு மேலே வந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 1947 வரைக்கும் அவங்களுடைய ஆளுமையில, அவங்களுடைய ஆதிக்கத்தின் கீழே நம்ம இந்தியா இருந்தது. ஸோ இந்தியா மட்டுமே இல்லை, சரிங்களா, இலங்கை இருந்தது, அதே மாதிரி பாகிஸ்தான் இருந்தது, ஆப்கானிஸ்தான் இருந்தது, பங்களாதேஷ் இருந்துச்சு, பூடான் இருந்துச்சு, நிறைய நாடுகள் வந்து இருந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஒரு 54 நாடுகள் நம்ம அவங்களுக்கு கீழே இருந்த நாடுகள், சரிங்களா. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆளுமையின் கீழே இருந்த 54 நாடுகளுடைய கூட்ட அமைப்பு தான் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காமன்வெல்த் நாடுகள், சரிங்களா. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்படின்னு தனியா ஒரு வரையறையில ஒரு ஒப்பந்தமோ எதுவுமே கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த உறுப்பு நாடுகள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த உறுப்பு நாடுகளுக்கு இடையே பரஸ்பர ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது அங்க பேரழிவோ இல்லை ஏதாவது பேரிடரோ நடக்கும் பொழுது அங்க வந்து நம்ம போய் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்காக இந்த காமன்வெல்த் நாடுகளுடைய கூட்டமைப்பு வந்து இருக்குது. ஸோ தங்களிடையே ஒத்துழைப்பை மேற்கொள்வதே இதனுடைய முக்கியமான கொள்கை மற்றும் இதனுடைய கொள்கையை மேற்கொள்வது தான் இதனுடைய ஒத்துழைப்பு, சரிங்களா. ஒரே கான்செப்ட்ல சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், சரிங்களா. அதான் இதனுடைய தலைமையகம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லண்டன்ல வந்து இருக்குது, சரிங்களா. இதனுடைய தலைமையகம் வந்து லண்டன்ல வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, ஓகேங்களாப்பா. சரி, ஓகே. இதுல வந்து
இதனுடைய உறுப்பு நாடுகளுடைய பேரை வந்து கீழே வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ பிடிஎஃப் வந்து கீழே தர சொல்றேன். ஸோ நீங்க ஒரு டைம் வாசிச்சு பார்த்துக்கோங்க. ஒருவேளை காமன்வெல்த் நாடுகளில் இல்லாத நாடுகள் எது, இல்லை இருக்கிற நாடு எது அப்படின்ற மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் வேணா நான் வாசிக்கிறேன். ஒரு சில நாடுகள் வந்து உங்களுக்கு தெரியாம கொடுக்கணும். ஆண்டிகுவா, பர்புடா, ஆஸ்திரேலியா, பஹாமஸ், வங்கதேசம், இதுல பாத்தீங்கன்னா இந்தியாவும் இருக்கும், நமீபியா இருக்கும், மொரிஷியஸ் இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல நிறைய நாடுகள் இருக்குது. ஸோ உறுப்பு நாடுகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு டைம் வந்து பாத்துக்குங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அணிசேரா நாடுகள். சரிங்களா? ஸோ நம்ம காமன்வெல்த் நாடுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நிறைய அமைப்புகள் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா காமன்வெல்த்துக்கு அடுத்து ஒரு முக்கியமான அமைப்பாக இந்த அணிசேரா நாடுகளுடைய இயக்கம் வந்து இருக்குது. ஸோ அணிசேரா இயக்கத்தினுடைய அமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய இந்தியாவுடைய முன்னாள் பிரதமராகவும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராகவும் இருந்த நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு, சரிங்களா, அவருடைய சிந்தனையில உதித்த ஒன்றுதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதை பார்த்துடலாம். ஸோ பனிப்போர் காலத்தில் புதிதாக சுதந்திரம் அடைந்திருந்த இந்தியா உலகின் இரும்பெரும் சக்திகளான அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய இரண்டில் ஏதாவது ஒன்றிற்கு ஆதரவாகவோ அல்லது எதிர்ப்பாகவோ செயல்படாமல் ஒவ்வொரு விஷயத்திலும் அதன் தன்மையை பொறுத்து சுயேட்சையாக முடிவெடுக்கும் வகையிலான அணிசேரா கொள்கையை வந்து பின்பற்றியது. ஸோ இக்கொள்கையை மையமாக கொண்டு ஒரு உலகளாவிய இயக்கம் ஒன்றை முன்னெடுக்க இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு தெரிவித்த ஆலோசனைப்படி இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகர்னோ, எகிப்தின் நாசர், அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் யுகோஸ்லோவியாவுடைய டிட்டோ போன்றவர்களால் 1961ஆம் ஆண்டு செர்பியாவின் பெல்கிரேடு நகரில் இந்த அமைப்பு வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்குது. ஸோ 2016ல் இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு இந்த அமைப்புடைய மாநாடு, முதல் மாநாடு 2016ல் வந்து நடந்தது, வெனிசுலால வந்து நடந்திருக்கு. சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா அணிசேரா இயக்கத்துக்கு இப்ப வந்து 2016க்கு பிறகு எங்கெங்க இந்த மாநாடுகள் நடந்துச்சு அப்படின்னு நீங்க ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே ஒரு கையோட அணிசேரா இயக்க மாநாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்து எழுதிட்டு போட்டீங்க அப்படின்னா நமக்கு வரிசையா வரும். சோ எங்கெங்க நடந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து பாத்துக்கணும். சரிங்களாப்பா? சரி, ஓகே. ரெண்டாவது, அடுத்து மூணாவது ஐரோப்பிய யூனியன்ஸ் நமக்கு அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரிங்களா? ஸோ சும்மா ஒரு மேலோட்டமாக வந்து பார்த்துக்கணும். 2ஆம் உலகப் போர்ல ஐரோப்பாவில் மாபெரும் இழப்பை வந்து சந்திச்சிருந்தது. ஸோ இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா இந்த நிலை மீண்டும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஐரோப்பா நாடுகள் எல்லாமே ஒன்றிணைத்து செயல்படணும் அப்படின்ற நோக்கத்தினால ரோம் உடன்படிக்கை 1957ல் வந்து உருவாகுது. சோ ரோம் உடன்படிக்கை 1957 படியாக ஐரோப்பிய பொருளாதாரம், அதாவது ஐரோப்பியன்ஸ் எக்கனாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சமூகம் கமிட்டிஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இஇசி, இந்த இஇசி வந்து உருவாக்கப்படுது. ஸோ பல்வேறு மாற்றங்களுக்கு பின்னாடி 1992ல் இது பார்த்தீங்க அப்படின்னா மாட்ரிச் உடன்படிக்கையின் படியாக ஐரோப்பாவில் பெரும்பான்மையான நாடுகள் என்ன செஞ்சு அப்படின்னா கூட போய் உறுப்பு நாடுகளாக சேர்ந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பாக ஐரோப்பா யூனியன் வந்து உருவெடுத்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி தான். சரிங்களா? தற்பொழுது பார்த்தீங்கன்னா 28 நாடுகளை கொண்ட இக்கூட்டமைப்பு பல நாடுகளை கொண்ட ஒரு மாபெரும் நாடாக சூப்பர் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க செயல்படுது. ஸோ இதுக்கென தனியாக பிரத்யேகமான நாடாளுமன்றம், ஒரு சென்ட்ரல் பேங்க், இது எல்லாமே வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஐரோப்பா யூனியன்ல 3 அங்கங்களுடைய தலைவராக இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்துக்கலாம். இவங்க ஒருவேளை நமக்கு மாறுபட்டிருக்கலாம். சரிங்களா? இப்ப டேட்டாஸ் மாறுபட்டிருக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை பார்க்க வேணாம். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் யாரு, ஐரோப்பிய குழுவின் தலைவர் யாரு, ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் தலைவர் யாரு அப்படின்ற விஷயத்த நீங்க வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களாப்பா? சரி, ஓகே. ஓகே, அடுத்து நேட்டோ. நமக்கு சமீபத்தில் ஏன் இதெல்லாம் எடுத்து வந்திருக்கேன்னா இதெல்லாம் நமக்கு பேசுபொருளாக ஆன விஷயங்கள். சரிங்களா? இப்ப நமக்கு தெரியும் இந்த நேட்டோ அமைப்பினாலதான் பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர் வந்து நடந்துச்சு. சரிங்களா? சோ அத ஒரு பார்வையை வந்து லைட்டா பார்த்துடலாம். சரிங்களா? சோ நேட்டோ அப்படின்னா என்ன அப்படின்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரை ஆர்கனைசேஷன். சரிங்களா? சோ ஒன்றும் இல்லை, வட அண்டார்டிக் ஒப்பந்த அமைப்பு தான். ஒன்றும் இல்லை, இது பாருங்க. 1949 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதியில எங்க தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பாருங்க, தோற்றுவிக்கப்படுது. சரிங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா வட அட்லாண்டிக் ராணுவ ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒப்பந்தத்துல உறுப்பு நாடுகள் தாக்கப்பட்டா மற்ற நாடுகள் பாத்தீங்க அப்படின்னா உதவிக்கு வரும்.
சரிங்களா? சரி, ஓகே. இது என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ரஷ்யா உக்ரைன் போற உக்ரைன் பாத்தீங்க அப்படின்னா நேட்டோ நாடுகள்ல வந்து சேர போறதாக வந்து சொல்லியிருப்பாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் பொறுத்தளவுக்கு ரஷ்யாவுடைய ஒரு நாடுகள்ல இருந்து பிரிஞ்ச நாடு தான், சரிங்களா? சோ அதுல வந்து சேரக்கூடாது அப்படின்ற நிபந்தனைக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரஷ்யா வந்து உக்ரைன் மீது போர் தொடுத்திருக்கும், சரிங்களா? சரி, ஓகே. இதுல பார்க்கலாம் பாருங்க. கிட்டத்தட்ட அமைப்புல பாத்தீங்கன்னா பிரான்ஸ், ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்பெயின், நெதர்லாந்து, பெல்ஜியம், துருக்கி, அமெரிக்கா, கிரீஸ், ஜெர்மனி, கனடா, பிரிட்டன், லக்ஸ்பார்க், டென்மார்க், இத்தாலி, அல்போனியா, பல்கேரியா, குரேஷியா, சிலி, இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா போலாந்து, போர்ச்சுகல், ரோமானியா போன்ற 28 உறுப்பு நாடுகள் வந்து இருக்குங்க, சரிங்களா? சோ இதுக்கான PDF கண்டிப்பா தர சொல்றேன். சோ இந்த நாடுகளை ஒரு வருஷமா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? சோ 28 நாடுகள் இருக்குது. சோ பனிப்போர் காலத்துல வார்சா உடன்படிக்கையின் மூலமாக சோவியத் யூனியன் பலம் பொருந்திய நாடாக விளங்கியதை ஈடு செய்யும் நோக்கில இவ்வமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. சோவியத் யூனியன் இருங்க ரஷ்யா தான். சோ ரஷ்யாவுடைய பலமா வந்து எதுக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புன்னு கூட சொல்றாங்க. சோ இது பாத்தீங்கன்னா சோவியத் யூனியனின் வீழ்ச்சியின் போது 1991ல வார்ஷா உடன்படிக்கையும் செயலிழந்தால் தற்போது உலகின் மிகப்பெரிய மற்றும் பலம் வாய்ந்த ராணுவ கட்டமைப்பாக இந்த நேட்டோ அமைப்பு வந்து விளங்குது, சரிங்களாங்க? சோ இவ் அமைப்பின் உறுப்பு நாடுகளின் படை வீரர்கள் அடங்கிய ஒரு ராணுவ படையும் வந்து இருக்குது. நேட்டோவுக்கு அப்படின்னு தனியா ஒரு ஆர்மி டீமே ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? சோ நேட்டோ அமைப்பு, ஓகேங்களா? சரி. சோ அமெரிக்காவுடைய நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் ரஷ்யாவை ஐரோப்பிய நாடுகளிலிருந்து விலக்கி வைப்பதற்காக ஜெர்மனியர்களை மீண்டும் தலை தூக்கி விடாமல் செய்வதற்காக தனது மேலாண்மையை நிலைநாட்டிக் கொள்ளவும் பயன்படுத்திக் கொள்வதாக வேணா நமக்கு அந்த விஷயத்தை மட்டும் நீங்க முன்னாடி சொன்ன விஷயத்தை மட்டும் கொஞ்சம் லைட்டா பாத்துக்குங்க, சரிங்களாங்க? சரி, ஓகே. இந்த நமக்கு தெரியும் இந்த கிரீமியா தீவு தான் இந்த விவகாரத்துல தான் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வர்றது வந்து நமக்கு தெரிஞ்சதுதான், சரிங்களா? சரி, ஓகே. ஓகே, அரபு லீக் இதெல்லாம் நமக்கு முக்கியமானது. அரபு லீக், சரிங்களா? சரி, அரபு நாடுகளிடையே ஒத்துழைப்பினையும் நட்புணர்வையும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படக்கூடிய அமைப்பு தான் இந்த அரபு லீக் AL அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1945ஆம் ஆண்டு மார்ச் 22, சரிங்களா? மார்ச் 22 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ அமைப்புல 22 உறுப்பு நாடுகள் வந்திருக்கு. ஓமன், லிபியா, அரேபியா, சோமாலியா, யான் முடியும், சரிங்களா? துனியா, ஐக்கிய அரபு குடியரசு, பக்ரைன், குவைத், லெபனான், சவுதி அரேபியா, பாலஸ்தீனம், அல்ஜீரியா, சிரியா, சூடான், ஏமன், மொராக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய 22 நாடுகள் வந்து இந்த கூட்டமைப்புல வந்து அரபு கண்ட்ரிஸ், சரிங்களா? அரபு நாடுகளுடைய கண்ட்ரி முக்கியமான நாடுகள் அரபு லீக் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனுடைய தலைமையகம் பாத்தீங்க அப்படின்னா எகிப்துல கெய்ரோ நகர்ல வந்து அமைஞ்சிருக்கு. சோ இந்த அமைப்புல இருந்து 2011ஆம் ஆண்டு சிரியா வந்து விலகிருக்கு. ஸோ அதை ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அரபு லீக் 1945 மார்ச் 22 அமைக்குது. இதனுடைய உறுப்பு நாடுகள் 22 இருக்குது. சமீபத்தில் ஏதாவது இதுல ஜாயின் பண்ணியிருந்தாலும் நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு, சரிங்களாங்க? சரி, ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது ஆசிய வளர்ச்சி வங்கி, சரிங்களா? ஸோ ஆசிய வளர்ச்சி வங்கியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா உலக அளவுல வளர்ச்சி பணிகளுக்காக உலக வங்கி நிதியுதவி அளித்து வருவது போல ஆசியாவுக்கும் மற்றும் பசிபிக் பிராந்தியங்களுக்கு கூடிய நாடுகளுக்கும் வறுமையை ஒழிக்கிறதுக்காகவும் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்றதுக்காகவும் நிதி அளிக்கும் நோக்கத்துடன் 1966ல ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் தொடங்கப்பட்டிருக்குது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஜப்பானுடைய முன்முயற்சியோட, சரிங்களா? முன்முயற்சியோட இந்த ஆசிய வளர்ச்சி வங்கி வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல தற்போது 67 நாடுகள் இந்த ADP அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல வந்து உறுப்பு நாடுகளாக இருக்குது. ஸோ இந்த வங்கியில மொத்த மூலதனத்துல 6.4% பங்களிப்பின நம்மளுடைய இந்தியா வந்து வச்சிருக்குது. ஸோ இந்தியா வாக்குரிமை அடிப்படையில் இந்த வங்கியில 4வது பெரிய நாடாக விளங்குறது. ஸோ ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க், சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் OPEC, ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளுடைய நிறுவனம். இதுதான் வந்து OPEC அப்படின்னு வந்து சொல்றாங்க. நமக்கு அடிக்கடி தேர்வுகளில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சரி? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் ஒத்துழைப்பினை மேம்படுத்துறதுக்காகவும் சர்வதேச சந்தையில பெட்ரோலிய வர்த்தகத்துல ஒழுங்குபடுத்துறதுக்காகவும் பெட்ரோலிய உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள், முதலாட்டில் என அனைவரையும் அழைத்து அந்த ஏற்றத்தாழ்வுகளை தொடர்ந்து நிலைபெற செய்யறதுக்காக 1960 நவம்பர் 14 அன்று, சரிங்களா,
ராக்சின் பாக்தாத் நகரில் இந்த கூட்டமைப்பு, அதாவது ஒபெக் கூட்டமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இக்கூட்டமைப்பில் கிட்டத்தட்ட அல்ஜீரியா, அந்த ஈரான், ஈராக்கு, அந்த பெட்ரோலியம் கிடைக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ஒரு 14 நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளாக வந்து இருக்குது. ஸோ இந்த நாடுகளுடைய உலகின் ஒட்டுமொத்த பெட்ரோலிய இருப்புல 73% கொண்டிருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம 43% உற்பத்தியும் இந்த நாடுகள் தான் வச்சிருக்குது. ஸோ உலகின் பெட்ரோலிய உற்பத்தி மற்றும் விலை போன்றவற்றை இந்த அமைப்பு தான் ஆதிக்கம் வந்து செலுத்துறதாக சொல்லப்படுகிறது. ஸோ ஒபெக் என்பது என்னங்க, பெட்ரோலிய உற்பத்திய பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யும் நாடுகளுடைய நிறுவனங்கள் தான். சரிங்களாங்க. 1960 நவம்பர் 14 அன்று தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, சர்வதேச செஞ்சிலுவை குழு. சரிங்களா? இன்டர்நேஷனல் கமிட்டி ஆஃப் ரெட் கிராஸ். சரிங்களா? ரெட் கிராஸ் தெரியும் இல்லையா? ஸோ ரெட் கிராஸை பொறுத்தளவுக்கு ஓகே, 1859 ஆண்டு பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரிய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட இந்த சல்பேரினோ போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போர்ல காயம் அடைஞ்ச வீரர்களை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லாததால நிறைய பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. ஸோ இந்த உயிரிழந்ததை கண்ட மருத்துவராக இருக்கக்கூடிய ஹென்றி டுனால்ட் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா 1863 போர்கள் மற்றும் இயற்கை பேரிடர் நடக்கும் இல்லையா? ஸோ அப்ப டயத்தின் போது நாடு, இனம், மதம் போன்றவற்றை கடந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி புரியணும் அப்படின்ற ஒரு உயரிய எண்ணத்துடன் என்ன செய்யறாரு அப்படின்னா சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தை வந்து உருவாக்குறாரு. சரிங்களாங்க? ஓகே, 1859 பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியால போர் நடக்குது. இந்த 2 நாடுகளுக்கு இடையே தான் சல்பேரினா போர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹென்றி டுனால்ட் அவர்கள் தான் 1863 செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உலகம் முழுவதும் சுமார் 2 லட்சம் தன்னார்வலராக உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக இது இருக்குது. 1917, 1944, 1963 ஆகிய 3 ஆண்டுகள அமைதிக்கான நோபல் பிரைஸினை இந்த செஞ்சிலுவை சங்கத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. செஞ்சிலுவை சங்கத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த அமைப்பின் பெயரிலும் சின்னத்திலும் கிறிஸ்துவ மத அடையாளமான சிலுவை சங்கம் இடம்பெற்றிருப்பதால் இஸ்லாமிய நாடுகளை சிலுவைக்கு பதிலாக பிறையும் இஸ்ரேல்ல சிவப்பு நிறமும் ஊடுருவும் தன்மை கொண்ட படிகமும் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ அதில் அந்த கிறிஸ்டியனுடைய சிம்பிள் இருக்கிறதுனால முஸ்லிம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யிருக்காங்கன்னா பிறையை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ செஞ்சிலுவை சங்கம் பார்த்தீங்கன்னா 1863 ஆண்டு ஹென்றி டொனால்ட் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, இன்டர்போல். நமக்கு நல்லாவே தெரியும் இன்டர்போல் அமைப்பு பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷனல் கிரைம் போலீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமைப்புடைய தலைமையகம் பிரான்சில் இருக்கக்கூடிய லியான் நகர்ல வந்து இருக்குது. ஸோ 1923 ஆண்டுல இந்த இன்டர்நேஷனல் கிரைம் போலீஸ் ஆர்கனைசேஷன் வந்து தொடங்கப்பட்டது. ஸோ 1956 முதல் இன்டர்போல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேரை வந்து எப்படி மாத்தினாங்க? இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்றத இன்டர்போல் அப்படின்னு சொல்லி மாத்தினாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 177 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்குது. ஸோ இதன் நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா நாடுகளுமே காவல்துறையோட ஒப்புதலோட குற்றங்களை வந்து என்ன செய்யக்கூடாது, தடுக்கணும் அப்படின்றதுதான் இதோடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. சரிங்களாங்க? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு. சரிங்களா? தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு ஏசியன் அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1967 வந்து ஆகஸ்ட் 8 ஜகார்த்தாவில் உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் நோக்கம் என்ன அப்படின்னா தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய பொருளாதார நிலையை
அதனுடைய தன்மையை வந்து என்ன செய்யணும், உயர்த்தணும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான நோக்கம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உறுப்பு நாடுகள் சிங்கப்பூர், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், புருனே, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் மியான்மர் முதலிய நாடுகள் இருக்குது. ஸோ 2016 இந்த அமைப்புல 28 மற்றும் 29 மாநாடுகள் வந்து லாவேசில வியன்டைன் அப்படின்ற நகர்ல வந்து நடந்திருக்குது. ஸோ அதுக்கு பிறகு வந்து இந்த மாநாடு இதுல ஏதாவது முக்கியமான மாநாடுகள் நடந்திருக்கு அப்படின்னா எங்கெங்க நடந்திருக்குன்ற விஷயத்தை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு. ஓகேங்களாங்க, சரி, ஓகே. அடுத்து பாருங்க, ஓகே. அடுத்து தெற்காசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு, தெற்காசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு. இது வந்து சார்க் அமைப்பு, நமக்கு நல்லாவே தெரியும். சார்க் அமைப்பு, சரிங்களா? சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன், சரிங்களா? ஸோ 1985 டிசம்பர் 8 டாங்காவில் இது தோற்றுவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, பூட்டான், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆகிய 8 உறுப்பு நாடுகள் நமக்கு வந்து இருக்குது. சார்க் நமக்கு தெரியும், சரிங்களா? நல்லா கேள்விப்பட்டதுதான். ஸோ இதனுடைய 8வது உச்சி மாநாடு 1995 டெல்லியில் நடைபெற்றிருக்குது. அதே மாதிரி 13வது மாநாடு 2005 பங்களாதேஷில் வந்து நடந்திருக்குது. ஸோ இது முக்கியமான விஷயங்க, சரிங்களா? ஸோ இது முக்கியமான அமைப்பு. ஸோ நமக்கு அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுகளில் கேட்கக்கூடியது. ஸோ சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் மாநாடு எங்கெங்க நடந்துச்சு, சார்க் அமைப்புடைய உச்சி மாநாடு எங்கெங்க நடந்துச்சுன்ற விஷயத்த ஸோ ரொம்ப தெளிவாக வந்து பார்த்துக்கணும், சரிங்களாங்க? ஸோ 18வது மாநாடு வந்து 2014 நேபாளத்தில் இருக்கக்கூடிய காத்மண்டில் வந்து நடந்திருக்குது. ஸோ 19வது மாநாடு 2014 பாகிஸ்தானில் நடந்திருக்குது. ஸோ பாகிஸ்தானில் இருந்த மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா தீவிரவாத அச்சுறுத்துதலின் காரணமாக இந்த மாநாடு வந்து இந்தியா வந்து பங்கெடுத்துக்கல, சரிங்களா? 2016 இதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா பூட்டான், வங்களாதேசம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் புறக்கணித்ததால் இம்மாநாடு பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு, சரிங்களாங்க? ஸோ ஒரு முக்கியமான ஒரு டேட்டா, சரிங்களா? சரி, ஓகே. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் பொறுத்தளவுக்கு நம்ம சார்க் பார்த்துருக்கோம், ஏசியன் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு பார்த்துருக்கோம், இன்டர்போல் பார்த்துருக்கோம், அதுக்கு பிறகு சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் பார்த்துருக்கோம், ஒபெக் பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள் நிறுவனம், ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க், அரபு லீக் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேட்டோ அமைப்பு பார்த்துருக்கோம், ஐரோப்பிய யூனியன் கண்ட்ரிஸ் பார்த்துருக்கோம், அனிசேரா இயக்கம் பார்த்துருக்கோம், காமன்வெல்த் நாடுகள் பார்த்துருக்கோம், சரிங்களாங்க? சரி, ஓகே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு 2 பார்ட்டாக வந்து இந்த வீடியோவை பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அமைப்புகள் என்னென்ன அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணினி குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.